ஹாய் அலடா, வெல்கம் பேக் டு த சேனல். நாம் இன்றைக்கி ட்ராப்ட் இன் யோர் வெட்டிங் எபிசோட் நான் இந்த பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எபிசோடுக்கு கமெண்ட் பண்ணுங்கடா, நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன். ஓகேவா? வேறு என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கணும், அது ரொம்ப நேரம் கேட்டுட்ருக்கேன், அதுவும் பண்ணிவிடுங்கடா. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். போனப்போ ஆட்சிக்கு உங்களை ஒரு பெட்டில் தான் படுக்க வச்சுருப்பாரு. இப்போ அதுலேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜேகே அப்படியே உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ரோப்பை தான் எடுக்கிறாரு. நீங்கள் முழிக்கிறீங்க. என்னங்க, எதுக்கு கயிறெல்லாம் எடுத்துக்கிட்டு? ஏன் கயிறு எடுத்தால் தானடி உன்னை கட்ட முடியும்? அதான், எதுக்கு அது கட்டணும்? கட்டினா தான் நீ ஓட மாட்டேன், அப்போ அதுக்கு தானே கட்டணும். இல்லைங்க, வாய மூடுவாயன், சொல்கிறது செய்யணும், புரியுதா? இப்போ ஜேகே உங்கள் ஒரு கை தான் கட்டுறாரு, உங்களுக்கு புரியுது. இப்போ அவர் மெதுவாலாம் பண்ண மாட்டார், கண்டிப்பாக ஃபோர்ஸாக தான் பண்ணுவாருன்னு. நீங்கள் எனக்கு குளிக்கணுங்க. குளிச்சுட்டு குளிக்கணுமா? அது இப்போ தான் தோணுமா உனக்கு குளிக்கணும்னு? இவ்வளோ நேரம் தோணலையா? வெளியே நின்று இருக்கும் போதெல்லாம்? இல்லைங்க, ஹனிமூன் ஃப்ரெஷ்ஷாக, அதுக்காக எத்தனையோ வாட்டி பண்ணியிருக்கீங்க, இந்த ஒரு வாட்டி நான் சொல்கிற மாதிரி பண்ணலாமா? ஓ, நீயே கேட்குறியாடி? நீயே ஆசைப்பட்டு கேட்குற பண்ணணும்னு. ஒத்தா யாருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும்? சரி போ, குளிச்சுடுவா. தேங்க்யூ. இப்போ நீங்கள் கடன்னு விட்டால் போதும்னு பாத்ரூமுக்கு தான் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இப்போ யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. ஜேகே தான் யாருன்னு பார்க்க போயிட்டாரு. அது ஜேகே ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ்லாம் வந்திருக்கு. ஜேகேவும் வாங்கிட்டு வந்துட்டார். இவனா ஹனிமூன் பண்ணலான்னு பார்த்தா இன்றைக்கி நம்மளை டம்மி ஆக்கி படுக்க வச்சுருவாளோ? எதனா பிளான் போடுறாளா? இன்றைக்கி கண்டிப்பாக என்கிட்டேருந்து எப்படி தப்பிக்க முடியும்? எத்தனை வாட்டி அந்த வெடை கோழியை நான் ருசிச்சிருக்கேன். இன்றைக்கி ருசிக்க போகிற ருசியில் கதற போகிறா. இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. என்னாச்சு என் உடம்புக்கு? பீரியட்ஸ் 2 மந்த்தாக வரவே இல்லை. இவர்கிட்ட அந்த பீரியட்ஸ் வருதுன்னு சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்தாலும் முடியாது போல். அண்ட் இப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு 2 மந்த்தாக பீரியட்ஸ் வரலன்னு. நீங்கள் உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சு ஒரு வேளை ஜேகேயோடது என் வயிற்றில் உங்களுக்கு கண்ணெல்லாம் ரொம்ப கலங்க ஆரம்பிக்குது. நீங்கள் உங்கள் ஸ்டொமக்கை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு கண்ணாடி பார்த்து தான் இதை ஜேகே கிட்ட சொன்னால் அவர் எவ்வளோ ஹாப்பி ஆகுவார். எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. இதை நான் எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன்? இதை அவர் கேட்டால் என்ன பண்ணுவார்? ஐயோ, நான் அம்மா வாங்க போகிறேன், ஜேகே அப்பா வாங்க போகிறேன். கடவுளே ரொம்ப நன்றி. அச்சோ, கடவுளுக்கு இல்லை, ஜேகேக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தானே பண்ணார். இப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக குளிச்செல்லாம் முடிச்சுட்டு புடவெல்லாம் கட்டிட்டு வெளியே வரீங்க. இப்போ ஜேகே தான் ஷர்ட்லெஸ்ஸாக உட்காந்து அந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்ததும் உங்கள் ஃபேஸ் அப்படியே டல்லாகுது. இவர் என்ன இது பார்த்துட்ருக்காரு? இவர்கிட்ட இதை எப்படி நான் சொல்லுறது ஒன்றுமே புரியல. இப்போ ஜேகே தான் உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக் விட்டுட்டு, அடி ஃப்ரெஷ் ஆகிட்ட போல இருக்கு, பார்க்கவே சும்மா கும்தான்னு இருக்கு, சரி வா கிட்ட வா. அது ஜேகே உங்ககிட்ட, சரி எல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட என்கிட்டன்னு பேசினது, உட்காரு வா. இப்போ நீங்கள் தான் தலையாட்டிட்டு, சரி எங்கே உட்காரணும்? தோ எங்கடி அப்படின்னு சொல்லி அவரோட ஃபேஸை தான் பாயிண்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு எதுவுமே புரியல, நீங்கள் முழிக்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? ஏய், கை காமிச்சா புரியலையா? என் ஃபேஸில் உட்காருடி, வா என் ஃபேஸில் உட்காரு. எனக்கு உங்ககிட்ட ஒன்று இங்கே பாடுறி, என் ஃபேஸில் வந்து உட்காரணும், காலை ஸ்ப்ரெட் பண்ணி, புரியுதா? நீங்கள் பயப்படுறீங்க. இப்போ ஜேகே தான், ஓ மை காட், ஏய் இது நம்ம ஹனிமூன்றி, இங்கே என்ன பண்ணுமோ அதானே பண்ணும். நீ என்ன வேக முழிச்சுன்னு இருக்க? உனக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் ஒன்று எடுத்துன்னு வந்திருக்கேன்,
இது மட்டும் இருந்தது வச்சுக்கோயேன், இன்றைக்கி நம்மளுக்குள்ளே எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லி ஜேகே கபோர்ட்லேருந்து பிளாஸ்டர் தான் எடுக்கிறாரு. நீங்கள் எனக்கு அது என்னது வாயை பொத்துறதுக்கு அதுக்கு தான் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவே ஜேகே உங்களுக்கு பிடிச்சி உங்கள் வாயில் அந்த பிளாஸ்டரை ஒட்டுறாரு. நீங்கள் பயந்து கத்துறீங்க, பட் சவுண்டு தான் வெளியே வரல. இப்போ ஜேகே தான் உங்கள் கண்ணை பார்த்து, இதுக்கப்புறம் நீ என்ன கற்றுனாலும் எங்கேயோ இருக்கும் அங்கேயோ கத்துடி, அண்ட் தென் நீ என்ன ஸ்டாப் பண்ண மாட்டேன். எப்படி கண்டுபிடிச்சிருக்க பற்றியா? யோசிச்சண்டி, நீ அடி கத்தி அழுது தான் என்னை நிறுத்துறேன்னு. அதனால தான் பாயிண்ட்டை அங்கே வச்சேன். நீன்னா குளிச்சுட்டு வர, அது வர இது வரன்னு ஏமாற்றிட்டு போகிற, என்கிட்ட வந்து தப்பிக்க முடியும் நீ நினைக்கிறியாடி? இன்றைக்கி நைட்டு உங்கள் கொப்பனால கூட உன்னை காப்பாற்ற முடியாது சங்குக்கிட்ட இருந்து. இப்போ நீ எங்கே ஓடுறேன்னு நானும் பார்க்குறேன். உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, பட் உங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியுது, இப்போ உங்களுக்கும் ஜேகேக்கும் எல்லாமே நடக்க போகுதுன்னு. நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. அண்ட் தென் ஜேகே உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவரோட ஃபேஸ் மேலே தான் லெக்கை ஸ்ப்ரெட் பண்ணி உட்கார வைக்கிறாரு. நீங்கள் துடிக்கிறீங்க. ஜேகே அந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுறாரு. நீங்கள் அது பிடிக்காம ஒரு மாதிரி எழுந்துக்க ட்ரை பண்ணுறீங்க. இப்போ ஜேகே உங்கள் பேக்லேயே அடி போட்டு, ஏய் பண்ணி தானே இருக்கேன், எதுக்கு எந்துக்கிற, ஒழுங்காக உட்கார மாட்டியா நீ, இங்கே பாரு நானும் போனால் போது மெதுவாக பண்ணலான்னு பார்த்துன்னு இருக்கேன், ஆனால் என்ன பண்ண விட மாட்டேல்ல, இப்போ பட்டு கட்டிக்கணும்ல. அண்ட் தென் ஜேகே என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப டயர்டாகிட்டீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜேகே தான் உங்கள் பக்கத்தில் படுத்து அவரோட 2 லாங்கான ஃபிங்கரால் உங்கள் இன்சைட் விட்டுறாரு. நீங்கள் துடிக்கிறீங்க, சவுண்ட் வெளியவே வரலை, பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் கொஞ்ச நேரத்தில் உங்கள் பெட்டெல்லாம் ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக, ஏய் இது நான் உனக்கு ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன், எத்தனை வாட்டி பண்ணிடுறேன், இன்னும் புதுசாக உனக்கு ப்ளீட்லாம் ஆகுது, லாடி என்னத்துக்கு ஊன்ற, எதனா சொல்லணுமா என்கிட்ட? இப்போ நீங்கள் மூச்சு விட முடியாமல் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகுறீங்க. இப்போ ஜேகே தான் அவரோட ஃபிங்கரை வெளியே எடுத்துகிட்டு, பா எவ்வளோ ப்ளீட் ஆகிருக்கு கையில், இதை போய் வாஷ் பண்ணிட்டு வருவோம். இப்போ ஜேகே வாஷ் பண்ணிவிட்டு வராரு. பட் பெட்டெல்லாம் ப்ளீடாக இருக்குது. ரொம்ப பண்ணிட்டோமாண்ணா? எதுவுமே பண்ணல, கையை வச்சு தான் பண்ணேன். அதுக்கேவா இன்னும் கொஞ்சம் உள்ளே போச்சு, அதுக்கெலாம் இப்படி மைக் வச்சு ஊற ஆள் இல்லை இவ, எதுக்கு இப்படி கேர் ஆகி ஊந்துருக்கான்னு ஒன்றுமே புரியல. என்ன எந்திரி, முஸ்டம் பண்ணல, அதை பாரு எந்திரு. இப்போ நீங்கள் எழுந்துக்கவே இல்லை, விளாடாத ஏந்திரு. எத்தனை வாட்டி பாதாம் கீதாம்னு கொடுத்துருக்கேன், அடிக்கடி மயக்காச்சு வந்துனே ஏந்திரி. இப்போ ஜேகேக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஏய் என்ன இங்கே பாரு, இங்கே பாரு புண்டு இங்கே பாரு, மாமா பாரு புண்டு, ஜங்குக்க பாரு இங்கே பாரு. இப்போ நீங்கள் எழுதுக்கலன்னு தெரிஞ்சதும் ஜேகே தான் உங்களுக்கு நிறைய ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு உங்களை தூக்கிட்டு போகிறாரு. இப்போ அங்கேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஜேகே வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஜேகே இப்போ லூஃபி கால் பண்ணி கூப்பிட்றாரு. ஹலோ சொல்லு மச்சான், என்ன அனிமூன்லாம் மஜாவா போச்சா? இங்கே பாடுறா மயிறு, சீக்கிரம் இங்கே இருக்கு சியோல் ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் வாங்க. என்ன ஆச்சு மச்சான் திடீர்னு கூப்பிட்ற? இங்கே போட்டோம், அவன் என்னன்னே தெரில, பண்ணும்போது மைக்கச்சு உன்ட்டா, எழுந்துக்கு வர மாட்டா, பை மாதிரி எனக்கு வா. ஏன்டா அப்படியாடா பண்ணிட்டு அந்த பொண்ணு? இங்கே பாடுறா லூஃபி, லைட்டாக தான் பண்ணேன், ரொம்பலாம் பண்ணல, நீ கிளம்பி வா, எனக்கு பயமாக இருக்கு, கூட நில்லு. இப்போ லூஃபியும் வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. இப்போ ஜேகே தான் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காரு. இப்போ உங்களை ட்ரீட் பண்ண டாக்டர் தான் நர்ஸை கூப்பிட்டு, இந்த பேஷண்ட்டை யார் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்கள இங்கே சீக்கிரம் என்னோடய கேபினுக்கு வர சொல்லிவிடுங்க. ஓகே டாக்டர். இப்போ அந்த நர்ஸும் ஒயனோட பேரண்ட்ஸ் யாராவது இங்கே இருக்கீங்களா? இப்போ ஜேகே தான் வந்து நிற்கிறாரு. லூஃபியும் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஹஸ்பண்ட் யார் இதில்? இப்போ ஜங்குக் தான் முன்னாடி வந்து நின்று, நான் தான், என்ன விஷயம் சொல்லுங்கள், இந்த மாதிரி டாக்டர் உங்களை கூப்பிட்டாங்க. இப்போ ஜேகே தான் போகிறாரு. இப்போ லூஃபி பின்னாடியே வந்து, நான் மச்சான் டாக்டர் தனியாக கூப்பிட்டு, அப்படி புறம்போக்கு நாய இந்த டைமில் கூட காய்ச்சி தான்ல, சி போ, உன்னை கூப்பிட்டதே தப்பு. மச்சான் ஜேகே
பார்த்துடா பார்த்து போன்னா பார்த்து டாக்டர் மயங்கிட போகுது. எத்தனை படத்தில் பார்த்துருப்பேன் இந்த மாதிரி டாக்டரு வயசு பையனை கூப்பிட்டு படா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியும் ஒரு ஓரமாக உட்காந்துட்டாரு. இப்போ ஜங்குக் தான், மேம் உள்ள வரலாமா? வாங்க ஜங்கு, நீங்கள் தான் அவங்க ஹஸ்பண்டா? நான் தான். பையனுக்கு எப்படி இருக்குது இப்போ? அவள் பரவாயில்லையா? ஓ ரொம்பவே பரவாயில்ல. எப்படி அவ கூட அது மாதிரி இருந்திருக்கீங்க அப்படி தானே? இங்கே பாருங்கள், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ப்ரைவசி, இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ என்ன மேட்ரோ அதை சொல்லுங்கள். இங்கே பாருங்க ஜங்கு, மேட்ரே அதில் தான் இருக்குது. இல்லை எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க? அவங்க 2 months ப்ரெக்னென்ட் ஜங்குக். இப்போ ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆகுது. இது உங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமே பண்ணும் போதே. அது தெரிஞ்சும் இப்படி ஒரு குழந்தைய கொண்டு இருக்கீங்க. எப்படி? அவங்க எவ்வளோ சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்கள செக் பண்ணும்போது அவங்க ப்ரீத் அன்இவனாக இருந்திருக்கு. என்ன பண்ணீங்க அவங்கள? நீங்கள் ஹஸ்பண்ட் தானா இல்லை வேறு ஏதாச்சா? இப்படி அவங்கள கஷ்டப்படுத்திருக்கீங்க. குழந்த யார் யாருக்கும் வரலைன்னு கஷ்டப்படுறாங்க, நீங்கள் கொண்டு இருக்கீங்க ஜங்குக். இப்போ ஜங்குக்கு ஐஸில் ஃபுல்லாக டீயர்ஸால் ஃபில்லப் ஆகுது. அவரால் எதுவுமே பேச முடியல. அவர் கடன்னு அந்த ரூம் விட்டு வெளியே வந்து ரெஸ்ட் ரூம் தான் போகிறாரு. இப்போ லூஃபி தான், டே மச்சான் எங்கடா போகிறேன் என்னை விட்டு, இதோ வரவா பின்னாடி. இப்போ ஜெக்கி வேணான்ற மாதிரி காய் காமிச்சிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டாரு. இப்போ ஜெக்கி கண்ணாடி பார்த்துதா, என்னடா பண்ணிடுங்க ஜம்பு, என்ன பண்ணிடுங்க அவளை? அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க பார்த்தியா உன்னை? நீ அப்பா ஆகணும், நீ எவ்வளோ ஆசைப்பட்டிருப்படா ஜங்குக்கா. கொண்டு இருக்கடா, கொண்டுட்டேன்னாங்கடா. இப்போ மட்டும் அது அவளுக்கு தெரிஞ்சால் இன்னும் ஆகும் என் நிலமை. நான் கொலைகாரன்ல, குழந்தைய, அதுவும் என் குழந்தைய கொண்டு ஒரு கொலைகாரன். சி, இப்போது நான் எப்படி அவன் மூஞ்சி அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அழுதுட்டுதான் இருக்காரு. இப்போ லூஃபியும் உள்ளே வந்து, டே மச்சான் என்ன ஆச்சு, எதுக்கு அழுகிற? இங்கே பாரு, மறுபடியும் அவளுக்காக அழுதுன்னு இருக்க, விளைச்சிக்காதரா, எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜேகே தான் லூஃபியோட ஷர்ட்டை பிடிச்சி, பாரு உன் ஃப்ரெண்டு ஒரு கொலைகாரன், நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? அவள் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? சி, எனக்கே பிடிக்கலடா. நான் எப்படா அவளை பார்ப்பேன்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா லூஃபி மச்சான், எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. இப்போ லூஃபி தான் ஜேகே ஹக் பண்ணி, இங்கே பாரு உள்ள என்ன ஆச்சு சொல்லு, உள்ள என்ன ஆச்சு சொல்கிறா. நான் இருக்கல, லூஃபி இருக்கல, சொல்லு நான் இருக்கல. அது அவன் 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா மச்சான். அது தெரியாமல் மயிறு மாதிரி விட்டு அவள் கூட தப்பாக நடந்துக்கினேன்டா. அவள் என்கிட்ட அதான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கா போல். நான் பாட்டுன்னு வாயை டேப் போட்டு கையெல்லாம் கட்டி ஏதோ பண்ணிட்டேன்டா. எனக்கு கஷ்டமாக இருக்குடா. இந்த லூஃபி என்னடா, எனக்கு எதுவும் புரியலடா. எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குடா. குழந்த அது இது எனக்கு தெரிலடா. எப்போ இதை பண்ணோன்னா எனக்கு தெரியாதுடா. அந்த மயிறு என்கிட்ட சொல்லலடா. இப்போ லூஃபி தான் கடுப்பா, அவளை நீ சொல்ல விட்டியா மச்சான்? அவளை நீ சொல்லவே விடல மச்சான். ஏன்டா இப்படி பண்ண? இப்போ என்ன பண்ணுறது சொல்லு, இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ ஜங்குக் தான் ரொம்ப ப்ரோக்கன் ஆகி வெளியே வந்துட்டார். இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கான்ஷியஸ்க்கு வரீங்க. இப்போ டாக்டர் தான் ஜேகேவை பார்த்து, அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் இந்த விஷயத்த சொல்லலை, அண்ட் இதை நீங்கள் தான் சொல்லணும் ஆஸ் ஹஸ்பண்டாக. பார்த்துக்கோங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் அவங்களுக்கு கொடுங்க, நிறைய சாப்பிட வைங்க. ஸ்ட்ரென்த்தே இல்லை, ரொம்ப அழுதுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் ஹஸ்பண்ட், புரியுதா? இதுக்கப்புறமாவும் இது மாதிரி தப்பு பண்ணாதீங்க. இப்போ ஜங்கு அப்படி கீழே குனிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ அவளை பார்க்க போகலாமா உள்ள அவளை? நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ ஜேகே உள்ளே தான் வராரு. நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. அவன் உனக்கு ஓகே வாடி, நல்லா இருக்கலா? தெரியல, ரொம்ப வலிக்குது, என்னன்னே தெரியல, ரொம்ப வலிக்குது, வயிறெல்லாம் கத்தியால் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஜேகே டேரி ஐஸில், சாரிடி, அது தெரியாமல். இல்லை ஜாங்கு, பரவாயில்ல,
தெரியாமல் தானே பண்ணீங்க. அது எனக்கே தெரியல ஏன் ப்ளீட் ஆகுது, ஒன்றுமே புரியல. அதான் வீட்டுக்கு எப்போ போகிறோம்? இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போயிடுவோண்டி. ஓகே. நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? இப்போ ஜெக்கி தான் உங்களை பார்க்குறாரு வித் லவ்வோட. சாப்பிட்டீங்களா? நீங்கள் எதுவுமே சாப்பிடல. அண்ணா இருக்கார்ல லூஃபி அண்ணா, அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி உங்களுக்கு சாப்பாடு வாங்கின்னு வர சொல்லட்டுமா? பாருங்கள் எவ்வளோ டல்லாக ஆகிட்டீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம இதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்டது பண்ணலாம். அதுக்கு தானே பார்க்குறீங்க. இப்போ ஜேகேக்கே அசிங்கமாக இருக்குது. இப்போ ஜேகே உங்கள் கையை தான் பிடிக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கை பிடிக்கிறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஜேகே தான் உங்கள் கையை பிடிச்சி உங்களை கிஸ் பண்ணி உங்கள் கையில், இங்கே பாரு, உடம்பு நல்லா பார்த்துக்கணும். நீ தான் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் தான். புரியுதா? ஜங்குக்கா என்ன புதுசாக இருக்குது இதெல்லாம், ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இது மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அடிப்பீங்க தானே. இப்போ ஜேகேக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் அவருக்கு எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோன்னு புரியுது. சாரிடி, மஞ்சிருண்ணா. ஐயோ, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? நான் பண்ணதுனால தானே உங்களுக்கு இவ்வளோ கோவம். நானும் தப்பு பண்ண மாட்டேன். நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ணலை. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் தான் பண்ணுறீங்க. அண்ட் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு தான் ஜேகே அவங்க பக்கத்தில் படுத்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் ஜேகேவோட தலையை இது பண்ணிட்டே, என்னங்க சொல்கிறீ? ஏன் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கீங்க? என்ன ஆச்சு? இல்லடி, உனக்கு ஹெல்த் ஒரு மாதிரி இருக்கா, அதனால தான் அப்படி இருக்கு. சரி, இப்போ இந்த டல்லெல்லாம் போகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவா? இப்போ ஜேகே கன்ஃபியூஸாக உங்களை தான் பார்க்குறாரு. என்ன அப்படி பார்க்குறீங்க? இதை மட்டும் சொன்ன நீங்கள் அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவீங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். என்னடி சொல்ல போகிற? என்ன விஷயம் அப்படின்னு ஜேகே பயத்தோடு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் ஜேகேவோட கை பிடிச்சி உங்கள் ஸ்டொமக்கில் வச்சு நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க ஜங்குக். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள், நான், பாப்பா 3 பேரும் இந்த வீட்டில், அதுவும் இதே பெட்டில் தூங்க போகிறோம் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. ஜேகே ரொம்ப அழுறாரு. நீங்கள் என்னங்க, என்னாச்சு? இதுக்கு ஏன் இவ்வளோ அழுறீங்க? இவ்வளோ அழக்கூடாது. என்னாச்சு? இதுக்கு ஏன் இவ்வளோ அழுறீங்க? இங்கே பாருங்கள், இப்படிலாம் அழாதீங்க, இன்னும் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜேகே தான், என்ன மன்னிச்சிட்றி, எனக்கு சத்தியமாக தெரிலடி, மன்னிச்சிட்றி, எனக்கு ரொம்ப வலியுதுரி, மன்னிச்சிட்றி. என்ன ஆச்சு? இப்போ ஜேகே உங்களை தள்ளி விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாமல் எனக்கு தனியாக விட்றி, அதுவே போதும். இப்போ ஜேகே போய் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. அண்ட் இப்போ நீங்கள் தான், யாராச்சும் அப்பா ஆயிட்டாங்கன்னு வருத்தப்பட்டு இவ்வளோ குடிப்பாங்களா? என்னடா, இங்கே பாரு, இந்த வயிறை பாரு, உன் குழந்த தானே இதில் இருக்கு. நீ என்னடானா இப்படி உட்காந்து குடிச்சிட்ருக்க? இப்போ ஜேகே டென்ஷனா, என் மயிறு வயிற்றுல ஒன்றும் இல்லை, குழந்தைல எப்பயோ போயிடுச்சுடி, குழந்தை இல்லடி. நீங்கள் சிரிச்சிட்டு, ஜங்கு குடிச்சிட்டு வளராத, என் மயிரை உண்மையாக சொல்கிறேன்டி, நீயும் நானும் அந்த கப்பலில் பண்ணோம்ல, நீ கூட எதுவும் சொல்ல வந்தியம்மா? கேட்காம இந்த மயிர் பண்ணலண்டி நான். இந்த ரத்தம் ஒரு மாதிரி பெட்டெல்லாம் இருந்தது, அது தாண்டி நம்ம குழந்த, அதனால தான் ஒன்று ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனேன். இதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது தெரிலடி, விடு, எனக்கு கேட்காத. இப்போ நீங்கள் ஜங்கு விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத, போதும் விளையாடுந்து வாயை உடச்சிருவேண்டா, போதும்டா. இப்போ நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. இப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, நம்பலைல்ல, நம்ப மாட்டேன், புரியுது? எப்படி ஒரு அம்மா நம்புவா? இதோ பாரு ரிப்போர்ட்டு, உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தல்ல, இங்கே என்ன போட்டுக்குது? அப்போ ஒட்டுன்னு போட்டுக்குதா? குழந்தை இல்லைன்னு போட்டுக்குதுல்ல, பாரு பாரு, அங்கே இல்லடி, எங்கள் குழந்தை வயிற்றுல இல்லடி, புரிஞ்சுக்கோடி. இப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. என்னை மன்னிச்சிருடி, எனக்கு சத்தியமாக தெரிலடி, மன்னிச்சிரு. இப்போ நீங்கள் ஜேகே
இது உண்மையா? இந்த ரிப்போர்ட் இது உண்மையில்ல? அப்போ பாப்பா இது வயிற்றில் இல்லையா? இல்லை ஜங்குக் பாப்பா இல்லை, உன் பாப்பா இல்லை, இங்கே இல்லை நம்பது. இப்போ ஜேகே உங்கள் காலை தான் பிடிக்கிறாரு. நீங்கள் ரொம்ப அழுதுட்டு இப்போ ஜேகேவை ரெட் ஐஸில் பார்க்குறீங்க. நீ ஏன் ஜங்குக் அழுகிற? நீ அழாத, அதான் கொண்டுடல. இதுக்கப்புறம் ஏன் அழுகிற? என்னடா பண்ணியிருக்க? உன்கிட்ட எவ்வளோ படித்து சொன்னேன், வாயை மூடி. ஏன் சந்தோஷம் இல்லை உனக்கு? சந்தோஷம் இல்லை? என்ன உன்னை விட்டுட்டு தயங்கிட்ட போயிட்டேன் அதானே? தப்பு கூட பண்ணலையே அந்த டைமில். தயங்க உண்மையாக லவ் பண்ணேன், அதனால தான் போனேன். எந்த பொண்ணாக இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பா. புதுசாக வந்தவங்க கூட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண மாட்டா. அதுவும் அதே தாலியை பார்த்துட்டு எனக்கு திரும்பி உன்கிட்ட தான் வரணும் தோணுச்சு. ஏன் லவ் பண்ண எனக்கு தெரியல. வந்ததுக்கு என்னையும் நோக்கடிச்சிட்டேன், என் குழந்தையும் கொண்டுட்டேன். இன்னும் என்ன வேணும்? என்ன பண்ணணும்? ஜங்குக், இதுக்கப்புறம் என் மூஞ்சில் கூட முழிக்காத. உன்னை நான் வெறுத்துட்டேன் ரொம்ப. இதுக்கப்புறம் இதெல்லாம் வேணாம். இங்கே பாடுறீங்க தப்பான முடிவு எதுவும் எடுக்காத. இங்கே பாரு, நான் எங்கேயும் போல் தெரியாமல் பண்ணிட்டேன்டி. நம்ம இன்னொரு வாட்டி கூட பெற்றுக்கலாண்டி. இன்னொரு வாட்டி ஜங்குக், உனக்கு அவ்வளோதான் இல்லை? உனக்கு இன்னொரு வாட்டி திரும்பி அது கேவலமான விஷயத்த பண்ணணும்? உனக்கு குழந்தை என்னென்னு தெரியுமாடா? அம்மா தெரியுமா? அப்பா பாசம் தெரியுமா? உன்னை அந்த மாதிரி வளர்த்துருந்தா தெரியும். எதுவுமே இல்லாமல் அனாதையாக இருக்க உனக்கு எப்படி தெரியும்? பாரு வேணா அப்படி அனாதை லாசி மஸ்த் வள்ளிதிரி அப்படி சொல்லாத. இங்கே பாரு, பிரச்சனை இல்லடி, என்ன மன்னிச்சிட்றி. ஒரே ஒரு வாட்டி மன்னிப்பு கூறுறி. எனக்கு என்ன பண்ணுறது தெரிலடி, ஆனால் மன்னிச்சிட்றி. எப்படி ஜங்குக்கு மன்னிக்க முடியும்? எப்படி? அதுவும் நீ என்ன பண்ணி குழந்தை என்ன பண்ணியிருக்கப்பா? எனக்கு கூட பார்க்க கூட பிடிக்கல. இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன், இந்தா அப்படின்னு சொல்லி ஜேகேவோட கையை பிடிச்சி ஜேகே கட்டின தாலியை தான் கழட்டி அவர் கையில் கொடுக்குறீங்க. இப்போ ஜேகே தான், ஒன்று விளையாடாத, நீ இல்லாமலாம் இருக்க முடியாது, உன்னை அனுப்ப முடியாது, இங்கே தான் இருக்கிற, கையில் என்ன குத்துருக்க, இங்கே வா கழுத்து கட்டு போட்டுக்கோ. வேண்டாம் ஜங்கு, நீயே வச்சுக்கோ, நீயே வச்சு பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் உனக்கு பொண்டாட்டியாக இருக்க தகுதியை நான் இழந்துட்டேன், நீ எனக்கு கணவனாக இருக்க தகுதியை நீயும் இழந்துட்ட. வேண்டாம், நிறுத்திக்கோ. நீ பண்ண பாவத்துக்கு என்னால் இப்போ கூட நம்ப முடியல. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா உன்கிட்ட சொல்ல போகிறேன்னு. ஆனால் நீ ஜங்குக் என்னை விட. இப்போ நீங்கள் துணியெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜேகே உங்களை எவ்வளவோ தடுக்க பார்க்குறாரு. நீங்கள் என்னை விடுன்னு சொல்கிறல்ல, ஏன்னா அசிங்கமாக தோண வராது. என் பாரு என்னை மன்னிச்சிடுறி, எனக்கு நான் பேசுகிறது தெரிலடியா. இப்போ புதுசாக அப்பா அம்மா ஃபீலிங் எனக்கு புரியலடி. எப்படி பார்த்துக்கணும், ஏது பார்த்துக்கணும், உனக்கு பீரியட்ஸ் ஆச்சா இல்லையா எனக்கு தெரியலடி. ஆமாம், உனக்கு என்ன தெரியும்? என்ன அடிக்க, உனக்கு திட்ட, பண்ண, இவ்வளோ தான் தெரியும். எதை என்ன பாவம் பண்ண உனக்கு? எனக்கு என்ன பண்ணணுமோ நீ நல்லா பண்ணிட்ட ஜங்குக், போதும். உன் கிஃப்ட் ரொம்ப ஹாப்பியான, நீ தான் என்ன வெறுக்கிற, என் குழந்தையாச்சு, என்னை பார்த்துக்கோன்னு. நீ அதையும் என்கிட்டேருந்து பறிச்சிட்டல. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா ஜங்குக்? எதுவுமே நானும் படிச்சிருக்கேன், எனக்கும் தெரியும். இப்போ நீங்கள் ஜேகேவை தள்ளி விட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்புறீங்க. ஜேகே ரொம்ப தடுக்க பார்க்குறாரு, பட் நீங்கள் கேட்கல, நீங்கள் பாட்டு போயிட்டீங்க. ஜேகே ரொம்ப அழுறாரு அந்த மழையிலேயே. ஜேகே நினச்சா கார்லேயே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கலாம், பட் அவரும் ரொம்ப ப்ரோக்கனாக இருக்கார். அவருக்கு என்ன ஏதுன்னு எதுவுமே புரியல. ஸோ அவரால் எதையுமே யோசிக்க முடியல. இப்போ நீங்கள் யார்கிட்டயும் ஃபோன் வாங்கி உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. இப்போ இங்கே ஜேகே எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்ருக்காரு. அவருக்கு எதுவுமே பிடிக்கல. இப்போ அவர் உடைக்கும் போது தான் ஒரு விஷயத்த பார்க்குறாரு. நீங்கள் ஸ்டோன்ஸ்லாம் சேர்த்து ஒரு அழகான ஃபேமிலி மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க வீட்டில் இருக்கும்போது. இப்போ ஜேகே அதை பார்த்து நீல் டவுன் பண்ணி ரொம்ப அழுறாரு. நான் மன்னிச்சிட்றி, என் பூண்டையா நான் இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன். குழந்தைய இல்லடி, எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன்டி, நிஜம்மா எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி பண்ண மாட்டேன்டி. என்டி புரிஞ்சுக்க மாட்டேறேன் தம்மயிறு, இதுக்கடி விட்டு போனேன். திரும்பி வாயேன், உன் ஜங்கு இங்கே பாடுறி, ஆனால் அதையாக அழுகுறான். வந்துடுறி. நான் வார்த்தை வரல, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரில.
தா ஏன்டி என் வாழ்க்கையில் வந்து உன்னை எதுக்குடி கடவுள் அமிச்சான்? ஐயோ இப்போ டேஸ் அப்படி தான் போகுது. ஓகேடா, இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைமே இல்லை. இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. ஓகே, இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கே இது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ தட் வை. ஓகேடா.